அதாவது தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை மனப்பான்மை வேற. தாழ்வு மனப்பான்மைனா எனக்கு தகுதி இல்லை, நான் குப்பை, நான் தூசி, எனக்கு ஒண்ணும் இல்லை, இது தாழ்வு மனப்பான்மை. நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, என்ன காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய என்ன இருக்கு, டேலண்ட் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு நம்மள நாமே என்ன செய்யறது, தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு வர்றது. ஆனா அது வேற, தாழ்மை வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி விட்டது. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து விட்டார். இல்லையா சொல்லுங்க? குற்ற மனசாட்சி கத்தர் விடுதலை ஆக்கிட்டார், உங்களை பர்ஃபெக்ட் ஆகிட்டார். தாழ்மை மனப்பான்மை என்பது என்னன்னா, கத்தர் முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவது. அல்லேலூயா. அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பெண்ணை பத்தி, மத்தவங்களை பத்தி பேசினா சூப்பரா பேசுவாங்க. அவன் பாத்தியா, இவன் பாத்தியா, நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு. ஆனா தன்னுடைய பெண்ணை பத்தி பேசும்போது, ஐயோ என் பெண்ணு சொக்க தங்கம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எப்பொழுதுமே மற்றவங்களை பத்தி பேசும்போது என் பொண்ணை இப்படி பேசணும், அந்த மாதிரிதான் என்ன செய்யணும், மற்றவங்களை பேச வேண்டாம். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை தான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன செய்ய, அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கணும்.